இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார் என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் சரியான விதத்தில் தொடர்பு கொண்டான் என்றால் நித்திய ஆக்கினை தீர்ப்பு ஒரு நாளும் ஒருபோதும் வராது. தேவன் ஒரு நாளும் எனக்கு எதிராக நிற்க மாட்டார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவர் வசனத்தை கேட்டோம், பிதாவை விசுவாசித்தோம், நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே விசுவாசித்தோம், இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு ஆக்கினை தீர்ப்புக்குட்படுவது கிடையாது. மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் சொல்லுகிறார், கான்ட்ரடிக்ஷன் பேசுகிறார், 2 கான்ட்ரடிக்ஷன் பேசுகிறார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டான்னு சொல்லிட்டு மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் அனைவரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். மாம்சத்தின் அடிப்படலை, மாம்ச பயபக்தியின் அடிப்படலை. அதாவது பயபக்தி சொல்லும்போது கர்த்தர் அடிச்சிருவாரோ நொறுக்கிடுவாரோ, நம்ம மாம்சத்தில் தவறாக செஞ்சால் ஏதாவது தண்டனை வந்துருமோ நினைக்கிற மக்கள் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து நம்மை எல்லா நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார் என்றால் கர்த்தர் உங்கள் வியாபாரத்தை கெடுக்க மாட்டார். கர்த்தர் உங்கள் பிள்ளையை வியாதிக்குட்படுத்த மாட்டார். கர்த்தர் பிள்ளைகளை வாலிப வயதில் எடுக்க மாட்டார். எந்த விதமான நியாய தீர்ப்பு நமக்கு கிடையாது. ஆனால் நியாயமான தீர்ப்பு நமக்கு இருக்கிறது. நியாயமான தீர்ப்புன்னா அவருடைய அன்பின் அடிப்படையில், சிலுவையில் அவர் என்ன செய்தாருங்கிற அடிப்படையில் நியாயமான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. நான் சொன்னது புரியுதுங்களா? அது உண்டு. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் நியாயம் தீர்ப்பது கிடையாது. பழைய ஏற்பாடு வேற. பைபிளுங்கிறது நான் அடிக்கடி சொல்ல, பைபிளுங்கிறது புக் ஆஃப் கவர்னன்ட், உடன்படிக்கை புத்தகம். உடன்படிக்கை தெரியவில்லை என்றால் உங்களுக்கு வேதம் தெரியலன்னு அர்த்தம். கர்த்தர் முழு மழுக்கணத்தையும் ஆபிரகாமோடு பண்ண உடன்படிக்கிறத நடத்த விரும்புகிறார். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, நம்ம நல்லவன், மற்ற எல்லாரை பார்க்கலாம் நம்ம பெட்டர், ஃபார் பெட்டர், அதனால தான் நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறார். அப்படிங்கிற மாம்சத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. மாம்சத்தில் நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறக்காக தான் கற்பனையில் கர்த்தர் கொடுத்தார். கற்பனைகளை சொன்ன உடனே ஜனங்கள் இந்த கற்பனையின்படி நடப்போங்கிறாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் செய்வோங்கிறாங்க. மோசே ரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேலேயும் புத்தகத்தின் மேலே ரத்தத்தை தெளிக்கிறார். வேறு விதமாக உடன்படிக்கை ஜனங்களுக்கும் புத்தகத்துக்கும் இடையே ஏற்படுகிறது. புத்தகத்தில் இருக்க 10 கற்பனைகளை மீறினா மரணம் ஏற்படணும். ஏன்னா உடன்படிக்கைங்கிறது ஒப்பந்தம் கிடையாது. உடன்படிக்கைங்கிறது உயிரின் அடிப்படையில் செய்கிறது. மீறினா மரணம் அதன் அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. ஓய்வு நாளை கை கொள்ளனா மரணம். இன்னைக்கு இருக்க உடன்படிக்கை வேற. இன்னைக்கு இருக்கிற உடன்படிக்கை என்னுடைய கிரியின் அடிப்படையில் செய்யப்படல, கிறிஸ்துவின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் ஒரு நாள் ஓய்வு நாளில் ஒருத்தன் விறகு பொறுக்கும்போது அவனை பிடிச்சி வந்து அடித்து கொண்டே போகிறாங்க. ஏன் கொண்டுறாங்கன்னா ஓய்வு நாளை மீறினோம்னா மரணம். மக்கள் நீங்கள் புரிந்து கொள்ளாது என்னென்றால் இந்த கவனன்ட்டை புரிஞ்சு கொள்ளலை. இன்னைக்கு புத்தகத்துக்கும் நமக்கும் இடையே உடன்படிக்கை ஏற்படலை. கிறிஸ்துவினோடு பிதாவாகிய தேவன் உடன்படிக்கை பண்ணிருக்கிறார். கிறிஸ்து பெர்ஃபெக்ட், பிதாவாகிய தேவன் பெர்ஃபெக்ட். அதனால பெர்ஃபெக்டா ஆசீர்வாதம் வருது. அதனால ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. புரியுதா? தண்டனை தீர்ப்பு கிடையாது. இனி ஒரு கோபாக்கினை இருக்கா? ஒரு கோபாக்கினை முடிஞ்சிருச்சு. இனி ஒரு தண்டனை தீர்ப்பு இருக்கா? அது உங்களுக்கு கிடையாதுங்க, எனக்கு கிடையாதுங்க. இனி ஒரு ஆக்கினை தீர்ப்பு இருக்கா? இருக்கு. பைபிள் சொல்லுது. இனி வரும் தண்டனைக்குன்னு பைபிள் சொல்லுது. வாசிங்க ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய மரணத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவரால் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாவே. கோபாக்கினைக்கு நீங்களாக இருக்கு. ஆங்கில பைபிளில் ராத் டு கம் இருக்கு. வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்புக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாக இருக்கு. மனுக்குலத்துக்கு வர வேண்டிய அத்தனை தண்டனை, ஆக்கினை தீர்ப்பு, பாவத்துக்கு வர வேண்டிய நீதியுள்ள தண்டனை அத்தனையும் இயேசு மேலே கொட்டப்பட்டுச்சு. அது ஒரு ஆஃபராக கர்த்தர் கொடுக்குறார். மகனே, உன்னை நேசிக்கிறேன், உன்னை வாழ வைக்க விரும்புகிறேன், இதை ஏற்றுக்கொள்னு சொல்லும் பொழுது அப்படி தட்டி விட்டான்னா அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கும்.
இனி இப்ப இல்ல. வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1:10. அவர் மரித்தோர்ந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினை என்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகி இயேசு பரலோகத்திலிருந்து வருகிறதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. மரித்தோர்ந்து எழும்பினவர் இனிவரும் கோபாக்கினைக்கு நம்மை நீங்களாக்கி ரட்சித்திருக்கிறார். கோபாக்கினை கிடையாது, கல்லா கவனிங்க. கோபாக்கினை கிடையாது, தண்டனை கிடையாது. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்ன்றா தேவனுடைய தண்டனை தீர்ப்போம் ஆக்கினை தீர்ப்போம் நமக்கு கிடையாது. கவனிச்சேவாங்க. தேவன் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மட்டுமல்ல அத்தனை பேருடைய பாவத்தையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். தேவனை அறியாத மக்களுடைய பாவத்தையும் கர்த்தர் மன்னித்திருக்கிறார். நாம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்டதை அவர் ஆஃபர் பண்ணும் பொழுது விசுவாசித்து வாங்கணும். நாம் விசுவாசித்ததுனால என்னை மன்னிக்கல, அவர் மன்னிச்சிருக்கிறதுனால நான் விசுவாசித்து ரீச் பண்ணேன். அவர் கொடுத்த மன்னிப்பை எவன் வேண்டாம் என்று நிராகரிக்கிறானோ அவன் நித்திய ஆக்கினைக்குள்ளா போறான். கவனிங்க. தேவன் நரகத்தை மனிதனுக்காக உண்டாக்கல. பரலோகத்தில் ஒரு நாள் ஒரு கூட்ட தேவ தூதர்கள் இவர் எனக்கு தேவனாக இருக்க விரும்பலை, இவருடைய ஆதிக்கத்தின் கீழே நான் வாழ விரும்பலன்னு சொல்லி கலகம் பண்ணதுனால கீழே வந்தார்கள். அவர்களை சிறைகளை தள்ளுவதற்காக தான் நரகம் இருக்கு. ஆனால் நரகத்துக்குள்ளாக ஒரு மனிதனும் போகக்கூடாததற்காக கர்த்தர் தம்முடைய மிகுந்த இரக்கத்தினாலே தன் குமாரனை அனுப்பி மனுக்குலத்துக்கு வர வேண்டிய தண்டனை குமாரன் மேலே வைத்து அவர்களை நித்திய ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார். இது ஆஃபர் பண்ணப்படுகிறது. ஆனால் பிசாசு போல அவரை நான் ஆராதிக்க மாட்டேன், அவருடைய ஆதிக்கத்தின் கீழே நான் வாழ மாட்டேன், என் வாழ்க்கையை நானே கட்டமைத்துக் கொள்வேன் நினைக்கிற மனிதன் அவனோடு அது உள்ளே போவான். எல்லாம் கவனிங்க. பரலோகம் போதுக்கு 2 வழி இருக்கு. பொதுவாக நம்ம ஒரே ஒரு வழி தான் சொல்லுவோம், 2 வழி இருக்கு. ஒன்லி ஒரே வேன்னு சொல்ல 2 வழி இருக்கு. கவனிங்க. தப்பு என்ன பாஸ்ட் கல்ல போக நினைக்காதீங்க. கவனிங்க. 2 வழி இருக்கு. ஒரு வழி தேவன் ஏற்படுத்தின வழி. என்னுடைய பாவங்களுக்காக என்னுடைய மீறுதலுக்காக எனக்கு ஒருவனி தண்டனை இயேசு கிறிஸ்து மேல் விழுந்தது. அவரை ஆண்டவர் என்று எவன் அறிக்கை செய்கிறானோ அவன் நித்திய ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுவான். இது பிரதானமான வழி. இன்னொரு வழி இருக்கு. இன்னொரு வழி என்னன்னா, எண்ணத்தில் சிந்தையில் செயல்களிலே பாவமே செய்யாமல் வாழ்ந்தீங்கன்னா போகலாம். அது இருக்கு. எண்ணத்தில் சிந்தையில் பேச்சில் எந்த விதமான பாவம் செய்யலை, பாவம் என்ன வரல, பாவ செயல் இல்லை அப்படின்னாலும் போகலாம். அப்படி யாருமே இல்லை. சிலர் செய்யலை. ஏன் செய்யலைன்னா போலீஸ் பிடிச்சிக்குவாங்க. இந்த 2வது வழியில் ஒருத்தரும் போக முடியாது. இயேசு கிறிஸ்து எனக்கு என்ன செய்தார் என்பதை ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல சரியான விதத்தில் தொடர்பு கொண்டான் என்றால் நித்திய ஆக்கினை தீர்ப்பு ஒரு நாளும் ஒருபோதும் வராது. தேவன் ஒரு நாளும் எனக்கு எதிராக நிற்க மாட்டார்.